ஓகே. இப்போ ரீசென்ட்டா போகோ கிட்டேருந்து வந்திருக்க புது டிவைஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போகோட எக்ஸைட் ப்ரோ. ஸோ இந்த டிவைஸ் இப்போ நான் லாஸ்ட் கொஞ்ச நாளா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிவைஸ் நம்ம Flipkartல வந்து ரூ. 30,000 அந்த பிரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த பிரைஸுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகே, இதான் இந்த போகோ எக்ஸைட் ப்ரோ வர பாக்ஸ். இங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டிவைஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சிம் டூல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ்லேயே வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு 100 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to Type C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரதும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த டிவைஸ் நான் கையில் எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ இது காரணம் வந்து பார்த்தா சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் வந்து இருக்கு. இங்கே நம்ம ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IP66, 68 அதுக்கப்புறம் 69 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.38 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 203 கிராம் வெயிட் வந்து இருக்கு. பட் நமக்கு இந்த டிவைஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி ஃபீலே இல்லை. இந்த டிவைஸ் நமக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பிளாக், ஒயிட், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். இங்கே டிவைஸோட பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு சாலிட் கலராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கேமரா மாடல் பேக் சைடில் வந்து RGB லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஒரு இன்கமிங் கால் வருது, மெசேஜ் வருது, கேமிங் ப்ளே பண்ணும்போது, தென் டிவைஸ் நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா RGB லைட் எரியுற மாதிரி வச்சுக்க முடியும். இதோட பிரைட்னஸ் லெவல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு இன்கமிங் காலில் என்ன கலர் வரணும், தென் ஆப்போட நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன கலர் வரணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிவைஸோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவோரில் 7 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த டிவைஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.59 inches 1.5K சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே நம்ம 3500 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஐபீமா வந்து 2000 nits வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண டைப்பிக்கல் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 800 nits வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து டிஸ்பிளேட பிரைட்னஸ்லாம் நல்லாவே இருக்கு. இது நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பிளேயோட பெசல்ஸ் வந்து பாருங்க, ரொம்ப மினிமல் பெசல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDR பிளேபேக் வந்து இருக்கு. HD வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 800 Ultra வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் இது கூட நமக்கு LPDDR5Xக்கான RAM வந்து இருக்கு. தென் UFS 4.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரன் பண்ணும்போது நியர்லி 2 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல நமக்கு 79% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு. தென் இது Geekbench ரிசல்ட் வந்து பாருங்க. ஸோ இந்த டிவைஸில் வந்து 3D மார்க் டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணவே முடியல. ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுச்சு. இந்த டிவைஸில் பெஞ்ச் மார்க் ரன் பண்ணும்போது ஒரு 45 டிகிரிக்கு மேலே நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இந்த டிவைஸ் நம்ம கேஷுவலான யூசேஜுக்குலாம் வந்து எந்த விதமான ஹீட்டிங் வந்து கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுது. பட் நம்ம கொஞ்சம் ஹெவியான டாஸ்க்லாம் ப்ளே பண்ணுறோம், கொஞ்சம் கேமிங்லாம் ரொம்ப லாங் டைம் ப்ளே பண்ணுற போது கண்டிப்பாக ஹீட்டிங் வந்து டிவைஸில் இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிவைஸில் BGMI நம்ம 120 FPS வாங்கிக்க முடியும். நம்ம ஒரு 30 minutes கேம் ப்ளே பண்ணிட்டு எவ்வளோ ஹீட் அதிகமாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கரண்ட் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 35 டிகிரி வந்திருக்கு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30 மினிட்ஸ் கேம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் பார்க்கும்போது 42 டிகிரி வந்து பார்த்தா இருக்குது. இது ரொம்ப ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இந்த டிவைஸில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஷுவல் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது வந்து ஹீட்டிங் கண்டிப்பாக வந்து பார்த்தா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் நம்ம மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் வந்து ஏர் பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம டிவி, AC எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் கீழே பாட்டமில் வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க. Type C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. தென் ஸ்பீக்கர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ ஒரு சாம்பிள் கேளுங்க. ஸோ இந்த டிவைஸில் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்குது. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 17 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடைச்சால் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் இது கூட நம்ம Bluetooth 6 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் NFC சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு 100 வாட்க்கான ஒயர் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. தென் 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த டிவைஸ் நமக்கு வந்து 0 to 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இப்போ நம்ம டிவைஸில் வந்து 1%க்கான சார்ஜ் வந்து இருக்குது. 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். இங்கே சார்ஜிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்தா 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம 10 மினிட்ஸில் வந்து 19%க்கான பேட்டரி ஏறி இருக்குது. தென் 20 minutes 36%, தென் 30 minutes 53%,
40 minutes 70%, 15 minutes 87%, தென் ஃபைனலாக 59 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கான சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு. இந்த டிவைஸோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. ஸோ இந்த டிவைஸில் பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தா ரொம்ப அதிக டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குது. பட் ஆக்சுவலாக நமக்கு வந்து சார்ஜிங் டைம் வந்து 40-45 நிமிஷம் தான் வந்து மேக்ஸிமம் ஆகும். பட் ஆனால் இந்த டிவைஸ் நம்ம சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. பட் பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் HyperOS 3.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 16 வந்து பேஸ் பண்ணுது. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம 4 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக தரல. மேபி நம்ம 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிவைஸில் HyperOS யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அனிமேஷன்லாம் வந்து பாருங்கள் ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வந்து ரீசெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது, தென் மேலே அந்த கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா அனிமேஷன் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் லாக் ஸ்க்ரீனில் வந்து நிறைய கிளாக் ஸ்டைல்லாம் இருக்குது. சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் கேலரியில் வந்து பார்த்தா சில ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HyperOSல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து கூடி சீக்கிரம் போடுறேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்க்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்துருக்கு. இங்கே ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் 4K 60 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p 60 fps தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த டிவைஸ் எடுத்து ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. நல்ல லைட் கண்டிஷனில் பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடச்சிது. தென் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்க போர்ட்ரேட் மோடில் எடுத்தது. இங்கே போர்ட்ரேட்டில் அந்த ஹெச்டி டிடெக்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. தென் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செல்ஃபியில் எடுத்தது. டீட்டெயில் ஓரளவுக்கு பரவாயில்ல. தென் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்க அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ் நமக்கு டீசெண்டாக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பாருங்க லோ லைட் எடுத்த ஃபோட்டோஸ். இங்கே லோ லைட்டில் வந்து பாருங்க டிவைஸோட அவுட்புட் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கே போக்கோ டிவைஸில் வந்து பார்த்தா மோஸ்ட் எல்லாமே நல்லா கொடுத்துட்டு கேமரா மட்டும் சொதப்புவாங்க. ஸோ இந்த டைம் கேமரா அளவுக்கு நல்லாவே இருக்கு. இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 4K 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க. இங்கே 60 fpsல ஃபுட்டேஜ் நமக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 60 fps ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே பேஸ் வேரியன்ட் 8+256 நமக்கு வந்து 33,000 நம்ம பேங்க் ஆஃபர் 3,000 வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 30,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கிடைக்குது. இதுலேயே நம்ம 12+256 36,000 பேங்க் ஆஃபர் 3,000 வந்திருக்கு. ஃபைனலாக 33,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இந்த 30,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எக்ஸைட் ப்ரோ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. இந்த டிவைஸ் நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் இந்த டிவைஸ் நமக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங். இங்கே நம்ம கேஷுவலான யூசேஜுக்குலாம் வந்து ஹீட்டிங் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் ஹெவியான டாஸ்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் கண்டிப்பாக ஹீட் ஆகுது. நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணுறோம், இல்லை நம்ம கேம் பிளே வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாக பண்ணுற போது அந்த டைம் நமக்கு இந்த டிவைஸ் வந்து ஹீட் ஆகுது. ஸோ மற்றபடி இந்த டிவைஸில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த 30,000 rupeesல வந்து பார்த்தா போக்கோ எக்ஸைட் ப்ரோ வந்து பார்த்தா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த போக்கோ எக்ஸைட் ப்ரோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் 2 பெட்டரான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட SFD ஃபியூஷன், அதுக்கப்புறம் நத்திங்கோட ஃபோன் 4a 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுவும் 30,000 ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ் பற்றி ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதான் நமக்கு இந்த போக்கோ எக்ஸைட் ப்ரோ பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.